படுவதாக. இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் தேவ சமூகத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களையும் இந்த லைவ்ல பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவர் தாமே மகிமையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. ஆமே. இந்த நாளில் நீங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூற, ஆராதிக்க, துதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு ஒப்பு கொடுக்க, இந்த வார்த்தைகளை கேட்க நம்ம கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. இந்த நாளில் நம்மோடு கூட ஆவியானவர் பேசுவாராக. ஒவ்வொரு ஆண்டும் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இயேசு நமக்காய்ப்பட்ட பாடு மரணங்களை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். புதிய மாற்றத்தை அல்லேலூயா சிலுவை அல்லேலூயா கொண்டு வந்தது என்பதை ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். அந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு, இந்த கல்லுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு வந்தது, எப்படிப்பட்ட ஒரு மீட்பு வந்தது என்பதை அவனுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த யூதர்கள் வாழ்ந்த நாட்களில அன்றைக்கு ஒரு சட்டம் இருந்தது. யாராவது ஒருவர் தவறு செய்தால் அவர்களை சிலுவையிலே அடித்து அவர்களை கொல்லுவதுதான் அதோடைய செய்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் பல திருட்டு கல்லர்கள பொருள்களை அல்லேலூயா திருடி இருக்கலாம், பலவிதமான காரியங்களை தவறுகளை செய்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. ஆனா அவர்கள் மரிக்க வேண்டிய அந்த கல்லர்கள், ஸ்தோத்திரம், இயேசுவோடு கூட மரிக்க வேண்டியவர்கள் எப்படி அந்த கல்லர்கள் மரிக்க வேண்டுமோ அது போலதான் இயேசுவும் மரிக்க வேண்டும். அதுக்கு காரணம் என்ன என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் எப்பேற்பட்டவர்களுக்கும் ரட்சிப்பையும் மீட்பையும் கொடுக்க முடியும் என்பதை இந்த அல்லேலூயா வேத பகுதி மிகுந்த ஒரு உதாரணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரையும் எவரையும் எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை ரட்சிக்க 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினாலே உண்டானதல்ல, இது கிருபையினாலே உண்டானதல்ல, கிரியையினாலே உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்ததற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, இது தேவனுடைய ஈவு. ஒருவன் ரட்சிக்கப்பட்டதற்கு, ஒருவனை தேவன் விடுவிக்கப்பட்டதற்கு, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து இந்த சிலுவை கல்லனை கூட அவனை கர்த்தர் ரட்சித்தது தேவனுடைய. இங்க பவுல் எபே சபைக்கு சொல்றார், இதை குறித்து இந்த ஜீவனை குறித்து ஒருவனும் பெருமை பாராட்டாத. அல்லேலூயா. பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு அநேக ஜீவன் ரொம்ப அவளுக்கு நல்ல சுகமா பலனா இருக்குன்னா ரொம்ப பெருமை பாராட்டிக்கிறார். கர்த்தர் கூட தேடாம, ஆண்டவர் கூட தேடாம, தேவ சமூகத்துக்கு கூட அல்லேலூயா வாஞ்சையா தாகமா இல்லாதபடிக்கு ரொம்ப பெருமை பாராட்டிக்கிறாங்க. சோத்திரம். இது உங்களுடைய உண்டானது அல்ல, இது உங்க கிரியையினாலே வந்தது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒவ்வொரு நாளும் ஜீவன் நமக்கு இருக்கிறது அவர் கர்த்தர் கொடுத்த ஒரு ஜீவன், ஒரு கிருபை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஜீவனை வச்சுட்டு ஓவரா ஆடணும்னா அப்புறம் அடிதான் விழும். ஜீவனை வச்சுட்டு அவரை மகிமைப்படுத்தாம, அவரை புகழாம, அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம, அவருடைய கட்டளையில் கீழ்ப்படிந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு வாழ்ந்து, அவருக்கு ஜீவிக்காம நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தோம்னா, நம்ம பெருமையாக நம்ம இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோம்னா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. உங்க ஜீவன் நஷ்டப்பட்டு போகும். சொல்ல, இந்த ராத்திரியிலே உன் ஜீவன் எடுபட்டு போகும் என்றால், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நீ வச்சிருக்கிறதெல்லாம் யாருடையதாகும். இந்த ராத்திரி உன் ஜீவன் எடுபட்டு போகும் என்றால், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, உன் ஜீவன் நஷ்டப்பட்டு போகும் என்றால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்டா போய்விடும். அல்லேலூயா. அப்ப அது தேவன் கொடுத்த
ஈவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது தேவன் கொடுத்த ஈவு. ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிச்சு சொல்லணும், அப்பா நீர் கொடுத்த ஜீவனப்பா, நீர் கொடுத்த வாழ்க்கையப்பா, நீர் இல்லாம வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லப்பா. உண்மை நான் துதிக்கிறேன், உண்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உண்மை நான் வாழ்த்துகிறேன், உண்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். எல்லா கனமும் துதி எல்லாம் உமக்கு ஒருவருக்கு ஒவ்வொரு நாளும் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அவருடைய ஈவ நினைச்சு கர்த்தருக்கு சோத்திரம். ஓவரா ஆடுறது, சரீரம் ஓவரா நல்லா இருக்கு, கை கால் பலம் நல்லா இருக்கு, வாயெல்லாம் நல்லா இருக்கு, ஓவரா வாய் ஆட்டுறோம் சோத்திரம். ஆமா அல்லேலூயா. கண்ணெல்லாம் நல்ல உரட்டையா நல்லா இருக்குங்கிறதுக்காக ஓவரா கண்ணை ஓவரா ஆட்டுறோம் சோத்திரம். ஆமென் அல்லேலூயா. வாய் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆமா வாயை ரொம்ப நம்ம கிழக்குக்கும் மேற்கைக்கும் உலகம் முழுவதும் நம்முடைய வாய் நாவெல்லாம் ரொம்ப ஓவரா ஆடப்படாது சோத்திரம். தேவனுக்கு மகிமையா இருக்கணும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். தேவனுடைய கிருபையை நினைச்சு கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த கள்ளர்கள் யாரு? ஸ்தோத்திரம். எது நம்மை கள்ளர்களாய் கொண்டு போய் சேர்க்கிறது? ஸ்தோத்திரம். அப்படின்னா ஒன்று வாய். எல்லாம் சொல்லுங்க. நம்மை கள்ளர்களாய் கொண்டு போய் சேர்க்கிறது, சிலுவையில் அடிச்சு நம்மளைய வாழ்க்கையை முடிக்கிற கள்ளத்தனத்திற்கு அல்லேலூயா கள்ளமான வாழ்க்கை காரணம் ஒண்ணு வாய். சங்கீதம் 109 சங்கீதம் 23 வசனமா வாசிங்க பார்க்கலாம். ஆமா, சில வசனங்களை வேகமா வாசிங்க, அதுக்கு பின்பதாக சத்தியத்துக்கு நேராய் சொல்லுவோம். சோத்திரம். 109 சங்கீதம் 23 வசனத்தை வாசிங்க. சாயலும் நிழலை போல். இல்ல 27 சாரி 2-3 வாசிங்க. 109. அல்லேலூயா. நம்ம தண்டிக்கப்படுவதற்கு சோத்திரம், இயேசு நமக்கால் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு, நம்ம கள்ளத்தனமாய் வாழ்றதுக்கு காரணம் இந்த வாய் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்க. வாய் தான் அந்த சிலுவையில தொங்கிட்டு கள்ளன் சிலுவையில் அடைக்கப்படுறதுக்கு காரணம் வாய் தான் பிரச்சனை. சிலுவையில் அடிச்ச பின்பு அவன் வாய் அடங்கல. ஆமென் சொல்லுங்க. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறான், அந்த கள்ளன் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறான், அப்ப வாய் என்ன செய்யல? அடங்கல. அவன் என்ன சொல்றான்? நீ உமார்க்குடைய வாய். நீங்க சிலர் ரட்சிக்கப்பட்ட நீதிமான் தான், ஆனா வாய் யாருடைய வாயா இருக்கு? இப்ப சொல்லுங்க, நீங்க நீதிமான் தான். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் சொன்னதை நான் ஒவ்வொருத்தருக்கு சொல்ல முடியாது, பணத்தை உங்களுக்கு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல யாரா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. நீங்க நீதிமான் தான். சாக போறான், மரணத்தான தருவாயில நிக்கிறான், அவனுக்கு மரண தண்டனை. ஆனா சோத்திரம், அந்த மரண தருவாயிலும் வாய் என்ன செய்யல? ஹலோ ஆமென் சொல்லுங்க. என்ன இருக்குதோ இல்லையோ தூக்கி வச்சுட்டான். ஹலோ ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பகை உண்டாக்கும் வார்த்தை. என்ன வார்த்தைங்க? அந்த வாயில என்ன வார்த்தை வருது? பகை. கள்ள நாவு என்ன பண்ணும்? பகைக்கும். மற்றவர்களை ஏளனமாத்தான் நினைச்சிட்டே இருக்கும், சொல்ல வைக்கும். இந்த கள்ளன், சிலுவை அடிக்கப்பட்ட கள்ளன் நாக்க என்ன செய்யற? அல்லேலூயா. திருவள்ளுவர் கூட அந்த நாக்க குறிச்சு ஒன்று சொல்லியிருக்கிறார். தீயினால் சுட்டவடு, தீயினால் சுட்ட பொண்ணு உள்ள ஆறும், ஆறாதே நாவினால். பேச்சுல வர்ற அந்த காயத்தை யாரும் சபிக்க வேண்டியது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கள்ளனிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஒரு கள்ளன், அவன் வாய் நாக்கு சரியில்லை. ஆமா, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 3வது என்ன சொல்றாரு? ஏசாயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பேச்சு, ஓவர் பேச்சு, பொய் பேச்சு, கள்ள பேச்சு. ஆமா அல்லேலூயா. ஓவர் பேச்சு சோத்திரம் தேவனை விட்டு பின்வாங்க வச்சது. அப்படின்னு சொல்லுங்க. வாய், நாவு, பேச்சு. இந்த கள்ளனுக்கு இது என்ன இல்ல. ஆமா, இதை நிறுத்துற மாதிரி வாய்ப்பு இல்லை. அதனாலதான் ஒரு கள்ளன் அடிக்கப்பட்டான், மறக்க முடியல அப்படின்னா. அல்லேலூயா. ஆமா, சில டைம்ல நம்ம அடக்க வேண்டிய சில விஷயங்களை அடக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். எதுக்காக இவனை சிலுவையில கள்ளன் அடிச்சாங்க? அவன் குற்றத்தை அவன் உணரணுங்கிறதுக்காகத்தான். இவன் எதுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறான்? அப்படிங்கிற தண்டனையை உணர்ந்து அவன் பாதுகாக்கப்பட்டு ஒரு முறை நம்முடைய பாவங்களை இயேசு மன்னித்து, அல்லேலூயா. ஆமா, திரும்ப திரும்ப நம்ம பின்வாங்கி போய் திரும்ப திரும்ப அவர் சிலுவையில நம்ம அடிச்சு கொண்டிருக்கிறோம்.
ஓ 4வது வசனம் வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப திரும்ப இயேசுவை சிலுவையில் அடிக்க வச்சிடாதீங்க. அப்ப திரும்ப நீங்க புதுப்பிக்கிறது கூடாத காரியமாயிரும். உங்களுடைய நம்ம செயல்பாடுகள் மாறணும். திரும்ப திரும்ப பாவத்துக்கு திரும்ப திரும்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து திரும்ப திரும்ப இயேசுவை சிலுவையில் அடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த கள்ளன் திரும்ப திரும்ப அவன் தண்டிக்கப்பட வேண்டிய நல்ல சில குணங்களை தேவன் மேல் கொடுத்த அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அவன் இருந்த சில காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசுவார். 5 விஷயங்களை வேகமா சொல்ல போறேன். அந்த சம்பவத்தில் மற்றவன் அவனை நோக்கி அங்க இருக்கிறார். சோத்திரம். ஒரு மீட்பர் அங்க இருக்கிறார். சோத்திரம். அவர் ஜனங்களுக்காக அடிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாரு. அவர் மெய்யானவர் இரட்சகர் என்பதை இன்னொருவன் அறிந்து கொண்டான். ஆனா மற்றவனும் அவனை இகழ்ந்தான், ஏளனமாய் பார்க்கிறான், பரியாசம் பண்றான். கர்த்தர் என்கிற ஒரு பயம் இல்லாமல் வாழ்றான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் ஒரு நிர்விசாரம். மறுபடியும் ஒரு கொரோனா வருதான். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியாதா? அடுத்த லாக்டவுன் வரப்போகுது. சிரிக்கிறீங்களா? அனுபவிப்பீங்க, அப்ப தெரியும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தரை குறிச்ச பயம் இல்ல. கர்த்தரை குறிச்சதான ஒரு தாகம் பாரம் இல்ல. பக்கத்தில் அருகில் நிற்கிற இயேசுவை குறிச்ச ஒரு பயம் இல்ல. இப்ப எத்தனை லட்சம் போகுதுன்னு தெரியல. அடுத்து வரப்போற லாக்டவுன்ல பக்கத்துல நல்லா பாத்துக்குங்க. அக்கா உங்களுக்கு கடைசியா பாத்துக்கிறக்கான்னு சொல்லுங்க. தேவனை குறித்த ஒரு பயம் இல்ல. சிலுவையில தொங்குற நேரத்துல அப்ப கூட தேவனை குறிச்சவர், நான் சாக போறவன் தான், நான் மரிக்க போறவன் தான், ஆனாலும் அந்த நேரத்துல கூட கர்த்தரை குறித்த ஒரு பயம். ஹலோ, பக்கத்துல யாரும் தூங்கிட்டு இருந்தா தட்டுன்னு மண்டை மேல ஒரு அடி போடுங்க. பயம் இல்ல. பாத்தீங்களா? சபையில வந்து தூக்கம். அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில மரித்து வேதனைப்பட்டு ரத்த ஒழியத்துக்கு அவங்க தூக்கம் வருது. தூக்கம். சிலருக்கு வேக்க வருது. வேக்கன புரியுதா? ஆமே. அல்லேலூயா. பயம். தேவனை குறிச்ச ஒரு பயம். அவன் தவறு பண்ணும் போது கூட ஒரு பயம் வரல. அவன் தண்டனை பெற்று சிலுவை நிற்கும் போது கூட பயம் வரல. ஆனா இயேசுவை பார்த்தோன்னு ஒரு பயம். இரட்சகர். நம்மளோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இவர் இரட்சகர் என்கிற அந்த பயம், தேவனை குறிச்ச ஒரு பயம். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுறது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பாஷையில் என்ன நீங்க சொல்றீங்க? தேவனுக்கு பயப்படுறது என்னது? தேவனுக்கு பயப்படுறது என்னது? சங்கீதம் 120 அழகா சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ. அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுறது என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரை குறித்து நல்லா அறிந்தவங்க தான் கர்த்தருக்கு பயப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தருக்கு பயந்து வாழ்றது இல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழ்றது. சிலுவையில தொங்கி மரிக்க போகிற நேரத்தில் கூட கர்த்தருக்கு ஒருத்தன் பயப்படுறான் பாருங்க, அவன் தான் உண்மையாக கர்த்தருக்கு பயப்பட்டவன். அடுத்து நமக்கு மீட்பு இருக்கா, ரட்சிப்பு இருக்கா, எனக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கா கூட அவனுக்கு அடுத்த நேரத்தில் சத்தியமா வாய்ப்பே கிடையாது. அந்த நேரத்திலும் கர்த்தருக்கு பயப்பட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை பாடு வரும்போது மட்டும்தான் அதிகமா நம்ம கர்த்தரை தேடுவோம், அதிகமா கர்த்தருக்கு பயப்படுவோம், அதிகமா அன்னைக்கு கொடுப்போம். என்ன ஆமேன் வர மாட்டேன்? அல்லேலூயா சொல்லுங்க. சிலர்லாம் காணிக்க கொடுக்க மாட்டாங்க. ஹலோ, சிலர்லாம் காணிக்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஆஸ்பத்திரிக்கு போய் 500 ரூபாய் பில்லு கட்டினதுக்கு அப்புறம் தான் பாஸ்டுக்கு 500 ரூபாய் காணி கொடுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயந்தாங்களா, வியாதிக்கு பயந்தாங்களா?
சில டைம்ல நம்ம சூழ்நிலை கண்டு சூழ்நிலைக்கு பயப்படுறோம், ஆனா கர்த்தருக்கு முழுமையான ஒரு பயம் என்ன செய்ய மாட்டேங்குது. இந்த கள்ளன் பாருங்க, கள்ளன் தான், அவன் தவறு செய்தவன் தான், அவன் பொல்லாப்பு செய்தவன் தான், அவன் அக்கிரமம் செய்தவன் தான், ஆனா அவன் தேவனுக்கு அந்த பயந்த சிலுவையில நிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு எப்போதும் பயப்படுகிற பிள்ளைகளா, கர்த்தருக்கு பயந்தாவே நம்ம மிக ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். கர்த்தருடைய காரியங்களை கரெக்டா செய்வோம். கர்த்தருக்கு பயந்தாவே, நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாவே கர்த்தருடைய காரியத்தை தாமதப்படுத்த மாட்டோம், லேட் பண்ண மாட்டோம், நிர்விசாரமா வாழ மாட்டோம், ஏனோ தானோ என்கிற வாழ்க்கையில் இருக்க மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம், வேதம் வாசிப்போம், பயபக்தியோடு பைபிளை படிப்போம், பயபக்தியோடு வாழுவோம். ஒரு பரிசுத்த வாழ்க்கை வரும், ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வரும், நேர்மையான வாழ்க்கை வரும், பொய் வராது, பித்தலாட்டம் வராது, அவன் களவு செய்ய தோணாது, கெட்ட வார்த்தை பேச தோணாது, அல்லேலூயா, பிரார்த்தனை வைக்க தோணாது, மற்றவர் மேல பகையா இருக்க தோணாது, கசப்பா இருக்க தோணாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் கர்த்தரை மட்டும் சார்ந்து தேசத்திலே உத்தமமாய் வாழ்வார். கர்த்தருக்கு பயந்தவனாவே நல்லா அவன் கர்த்தரை தேடுவான். இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீ கர்த்தருக்கு நல்லா பயப்படுற ஆளதானா? போன வாரம் உங்களை காணுமே. ஹலோ, கர்த்தருக்கு பயந்த ஆளுதானா? கர்த்தருக்கு பயந்த ஆளுன்னா 11 மணிக்கு சர்ச்சுக்கு வர மாட்டோம். ஆமே. கர்த்தருக்கு பயந்த ஆளுனா கர்த்தருக்கு கொடுக்கறத நிறுத்த மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்தவங்க அப்படின்னா கர்த்தர் சொல்கிற காரியத்தை கீழ்ப்படியாம இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் தன் மகனை கொண்டு போய் பலி செலுத்த கட்டை அடுக்கி தன் மகனை தூக்கி போட்டாரு. அந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய கட்டளைக்கு பயந்து கீழ்ப்படிந்து அருவாளை எடுத்து பலி செலுத்த ஓங்கும் பொழுது கர்த்தர் சொல்ற, நிறுத்து, இனி பிள்ளையாண்டல் மேல் கைய. அதல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, இப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்படிங்க? எப்படிங்க? கர்த்தருக்கு பயந்தவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். நம்மள அந்த பிள்ளையை கூட்டிட்டு ஆமா அல்லேலூயா பழனி பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். என்ன பழனிங்கிறீங்க பாஸ்டர்? அல்லேலூயா. இந்த காரியத்தை என்னால செய்ய, அது யாரோ செஞ்சுக்கிட்டோம். தூக்கிட்டு எங்காவது கன்னியாகுமரி பக்கம் எங்காவது காசி பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். கொஞ்ச நாளுக்கு இந்த பக்கமே தலையெட்டி பார்க்க வேண்டாம்டா, எங்காவது ஏசு விட்டா நம்மளையும் சேர்ந்து அடக்கம் பண்ணிடுவாருன்னு எஸ்கேப்பாய் ஓடி இருப்பான். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவன் தகிரிமா துணிஞ்சு வந்தான். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்தவன் துணிஞ்சு வந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த ஒரு ஜீவியம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லப்படுகிறது. சோத்திரம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க பார்க்கலாம். சோத்திரம் 4-5 வசனங்களை வாசிங்க. அதை வெள்ளியை போல் நாடி, அதை வெள்ளியை போல தேடி, புதையல்களை தேடுகிறது போல் புதையலை தேடுவது போல தேடுவாயா. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறிகிற அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. எப்படி நம்ம ஓடணுமா? கர்த்தருக்கு பயப்படும் எப்படி ஓடுவா? புதையலை தேடுவது போல, வெள்ளியை நாடி ஓடுவது போல ஓடி, புதையலை தேடுவது போல தேடி, கர்த்தரை தேடுகிறதுல அந்த உணர்வோடு தேடுவதில்ல, தேவனை அறிகிற அறிவில ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு செயல்படுவதில்ல, அவன் நாட்டம் கொள்ளுவனா இருப்பான். சபைக்கு வரும்போது நம்ம புதையலை தேடுற மாதிரியே சபைக்கு வர்றோம். ஏதோ புதையலை இழந்த மாதிரி எல்லாம் வர்றோம். நாமே வர மாட்டேன். வரும்போது என்னத்தையும் இழந்துட்டு வர்ற மாதிரிலாம் வர்றோம். ஆமென். பறி கொடுத்து வந்த மாதிரிலாம் வர்றோம். 6 நாளைக்கு பறி கொடுத்துட்டு 6 நாளைக்கு 6 ஜீவனை பறி கொடுத்து வந்த மாதிரி தான், அப்படியே பேரஞ்ச மாதிரி தான் வருது. ஆராதனை வந்து பாட்டு பாடி அபிஷேகம் நிரம்பி அப்படியே குதூகலமாக்கி அதுக்கப்புறம் தான் ஒரு சில ஆத்துமாக்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுது. உள்ள வரும்போது பேய் எடுத்த மாதிரி தான் வருது. எங்கேயோ குகையில இருந்து ஏதோ சிங்க கபில இருந்து வெளியே வந்து அப்படி ஆராதிக்க வர்ற மாதிரி வர்றாங்க. ஆமென் வர மாட்டேன். எப்படி தேவனுக்கு பயப்படுவன் எப்படி வருவானா? புதையலை தேடுவது போல.
ஆமென் சொல்லுங்க. சபைக்கு அப்படி வர்றான். ஐயோ வெள்ளிக்கிழமை இன்னைக்கும் வர வேண்டியதாகி போச்சு. ஐயோ பாஸ்ட் இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடிக்கிறாரு தெரியல. சில பேர் 7 பாயிண்ட் ஞாபகம் வச்சு வந்திருப்பாங்க. 7 வார்த்தை பேச போறாரு, 7 மணி நேரம் ஆக போகுது, இன்னைக்கு எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியலையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரையோட ஆராதனைனா ஒரு போர் அடிக்கிற ஆராதனையா இன்னைக்கு சில டைம் எல்லாரும் மாத்திட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவை ஒரு மனிதனை எப்படி மாற்றி இருக்கிறது பாருங்க. அவனை பயப்படுகிற மனிதனாக தேவனுக்கு அவன் கள்ளத்தனம், அவனை யார திருத்த முடியல, அவனை மனம் திரும்ப வைக்க முடியல. ஆனா சிலுவையில வந்தோன்னு அவனை மனம் திரும்புறது காரணம் அவன் கர்த்தருக்கு பயப்பட்டவன். மனுஷனுக்கு பயப்படல சாமி, அவன் குடும்பத்தாருக்கு பயப்படல, பிள்ளைகளுக்கு பயப்படல, யார் பேச்சு கீழ்ப்படியல. ஆனா சிலுவையில் அடிச்ச உடனே அவன் பக்கத்தில் இருந்து இயேசுவை கண்டு, சிலுவையில் தொங்கின இயேசுவை கண்டு அவன் பயந்தவன். நீ யாருக்கு பயப்படுற இல்லையோ, கர்த்தருக்கு பயந்தாவே எல்லா விஷயம் வாழ்க்கையில மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயம் தேவ சமூகம்னா புதையலை தேடுற மாதிரி தேடணும். பைபிள் படிக்கும் போது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு படிக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியும் பைபிளை தொடர்ந்தோன்னா வாசனம், உன்னை வாளாக்காமல் நம்ம தலையாக்குவோம், நீ கீழாக்காமல் மேலாகும். மடி மூடிட்டு மடி ஒன்று திறக்கிறது. சின்னவனாயிரம் சிறியவன் பலத்த சாதியமாகும் ஏற்ற காலத்துல. ஆமா ஸ்தோத்திரம். அப்படி அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் சரி, ஃபர்ஸ்ட் திறந்தாச்சு, சென்டர் திறந்தாச்சு, லாஸ்ட் பக்கம் திறந்த உடனே அங்க ஒரு வசனம் வரும், நிச்சயமாகவே உன்னை பெருக பண்ணி, ஆமா உன்னை ஆசீர்வதிக்கவே. அக்கா இன்னைக்கு ஆண்டவர் பயங்கரமா பேசிட்டார் இயேசு நாமத்துல. கிளி ஜோசிய மாதிரி பைபிள் படிக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்க உயர்த்து ஒரு அல்லேலூயா. ஆமே உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. வசனத்தை புதையலை தேடுற மாதிரி தேடணுமா? தேவ சமூகத்துல போகும்போது, தேவனை பார்க்கும் போது, ஜெபிக்க போகும்போது, ஆராதிக்க போகும்போது புதையலை தேடுற மாதிரி வாஞ்சியா போகணுமா? அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவன் தான் கர்த்தருக்கு பயந்து அல்லேலூயா வாழ்கிற ஒரு மனிதன். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமா சோத்திரம். ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு? சோத்திரம். நீதிமொழிகள் ஆமென் சோத்திரம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். என்னதுங்க? என்ன கிடைக்கும்? யாருக்கு அடைக்கலம் கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை உண்டு? அவங்க பிள்ளைகளுக்கு. நீங்க நல்ல கர்த்தரை தேடி பாருங்க, பயந்து வாழ்ந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறுவாங்க. அல்லேலூயா. ஆனா நான் பார்த்த அளவுக்கு பெத்தவங்க எப்படியோ பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கு. என்ன ஆமேன்னு வரமாட்டேன். ஒண்ணு அம்மா பிள்ளைய கெடுத்துருது. பிள்ளைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பையனை எல்லாம் சேர்த்துதான் சொல்றேன். பிள்ளைன்னா இன்னும் பிள்ளை என்னை பார்த்து சொல்றாரு பாஸ்ட் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஸ்கட்ச் போட்டு பாஸ்டுக்கு கடப்பார வச்சு குத்திடாதீங்க. ஒண்ணு பெத்தவக பிள்ளைய கெடுத்துறாங்க, அதாவது புள்ள பெத்தவகளை கெடுத்துரு. என்ன ஆமேன்னு வரமாட்டேன். ரலியா சொல்றேன். சந்தோஷ், நீ முன்னாடி போய் உட்காரக்கூடாது. உட்கார்ந்த சாத்தி போடுவேன். சாத்தி உனக்கு வரும்போது லேஸ் கிடைக்காது, பிஸ்கட் கிடைக்காது. இது என்ன பண்றது? இது என்ன பண்றது? ஒரு வகையான பிள்ளைய கெடுப்பது. ரெண்டாவது ஒரு வகை, பிள்ளை சொல்லும் ஓவர் ஆடாத, பாஸ் அங்க வலிக்கும் இங்க வலிக்கும்ங்கிறாரு, உனக்கே மண்டை வலி மண்டை காய்ச்ச, அதனால சபைக்கு போறியா முடிச்சியா கிளம்பி வந்துரு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க அதனால அப்படிலாம் பிளான் பண்ணி பாஸ்ட் பேசுறாருங்கிற மாதிரி தப்பா என்ன செஞ்சிடாதீங்க. புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில பெற்றோர் பிள்ளையை கெடுப்பது, பிள்ளைகள் பெற்றோர. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இப்ப சில பேர் பின்னாடி உட்கார்றது காரணம் எல்லாத்தான் காரணம். கீர்த்தனா எல்லாம் அப்படித்தான். அவர் வாஞ்சியா சொல்ற தாகமா சார். சிலர்லாம் பின்னாடியே இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? என்ன காரணம்? சௌரியம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரி பெருசால நினைக்க வேண்டாம். சௌரியம். முன்னாடி இவ்வளவு சேர் கிடக்குது, இவ்வளவு இடம் கிடக்குது, முன்னாடி உட்காரணுங்கிற அந்த தாகம் எப்பவுமே நமக்கு என்ன செய்யறது இல்ல. காரணம் என்ன?
காரணம் என்ன? ஒரு சௌரியம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இங்க எங்க வேணா உட்காந்துங்க, பரலோகத்துக்கு போகும்போது முந்திக்குங்க. அல்லேலூயா. இயேசு எருசலேமுக்கு போகும்போது எப்படி போனாரு? எப்படி போனாரு? முந்தி போனார். அல்லேலூயா. நான் சிலர் பேரை சொல்றதுனால நீங்க தப்பா நினைச்சு பாஸ் எனக்கு குத்திட்டாரு, ஆமா நான் அப்படியே கடப்பார வச்சு குத்திட்டாரு, நொறுக்கிட்டாரு, நான் பிரஸ்ஸா வந்தேன், பாஸ்ட் குத்தி எனக்கு கொலை பண்ணிட்டாருன்னா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தப்பா போட்டுறேன். ஒரு உற்சாகத்துக்காக சிலர் பேரை சொல்றேன், அவ்வளவுதான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவங்க பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா? இப்ப எங்க அப்பா அப்படி ஆண்டவர் அப்படி தேர்ந்ததாலாம் எனக்கு அந்த அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அடிக்கடி நான் சிந்திப்பது உண்டு, அடிக்கடி நான் யோசிப்பது உண்டு, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மதிப்பு, இப்படி ஒரு கணம் ஏன் வருது? ஏன் தெரியுமா? எங்க அப்பா எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டார் எங்க மகனுக்கு. அவர் எல்லாம் அந்த வாஞ்சியா தாகமா செய்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குது. அப்படியே நீங்க நல்ல ஆண்டவரை பிடிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். வசனம் அழகா சொல்லுது, நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்ந்தீங்கன்னா அல்லேலூயா ஒரு நம்பிக்கை உண்டு, உங்க பிள்ளைகளுக்கு சேஃப்டி, உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளுக்கு மகிமையான காரியங்கள். ஆபிரகாம் அதை செய்தனாலதான் ஈசாவுக்கு வந்தது, ஈசாக்கு அதை செய்தனாலதான் யாக்கோபுக்கு வந்தது. முற்பிதாக்களின் தேவன் யாக்கோபு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் சொல்ற அளவுக்கு அவங்க சந்ததியா ஆண்டவரை அப்படி பயந்து வாழ்ந்தாங்க. கர்த்தருடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிந்திருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா தேடி பழகுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சிறையிருப்பு மாறும். உங்க வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்காது. எடுத்து விட. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எங்க அப்பா பட்ட பாடுகள் நான் படுறது இல்ல. ஏன்? அந்த பாடுகள் மத்தியில் அவர் உண்மையா இருந்தா, அவர் பாடுகள் மத்தியில் உண்மையா ஜெபம் பண்ணினா, பாடுகள் மத்தியில் உண்மையா ஊழியம் செய்தா, அந்த பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலமா கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லாத காரணம் பெற்றோர்கள். நான் சொல்லுவேன், பெற்றோர்கள் அவன் செய்கிற காரியம் தான் அது பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம். ஐயோ டைம் ஓடி போயிடுச்சு. இரண்டாவது ஒன்று, அவன் பயந்தவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். எல்லாம் சொல்லுங்க, அவன் பயப்படுகிறவன். இரண்டாவது பழி சொல்லாதவன். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, 39 வசந்த வாசி 23 39. சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானா உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான், பழித்தான். அவன் என்ன செய்தான்? பரியாசம் பண்ணினான், இகழ்ந்தான். ஹலோ, எங்க இருந்துச்சு? சிலுவையில இருந்துட்டு. அவனுக்கு அடுத்து மரணம் வரப்போகுது. அந்த மரண பயம் கூட அவனுக்கு என்ன செய்யல. யாரை இகழ்ந்தான்? தேவன் அவன் இகழ்ந்தான். நம்ம யாரை இகழ்ந்து பேசுறோம், யார பரியாசம் பண்றோம், யாருக்கு விரோதமா பேசுறோம் அப்படிங்கறத அறிந்துக்கணும் நீங்க. அல்லேலூயா. ஒரு பக்கத்துல ஒரு ஆத்துமாவை நீ இகழ்ந்து பேசுறீன்னா அது மிகப்பெரிய சாபம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சிலர இழிவா பேசுவது, தீய காரியமாய் பேசுவது, அவமானமாய் பேசுவது, அற்பமாய் பேசுவது, அது தேவனை குறித்து நீ பேசுகிறதுக்கு அடையாளமாய் மாறி. அவன் தேவ பிள்ளை, அவன் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் அவருக்குள் இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க. யாரும் இகழ்ந்து பேசாதீங்க, யாரும் இகழ்ந்து பார்க்காதீங்க, யாரும் அவமானப்படுத்தி பேசாதீங்க, யாரும் அற்பமா பேசாதீங்க, யாருக்கு விரோதமாக துரோகமா பேசாதீங்க. இந்த கள்ளன் அல்லேலூயா கண்டிக்கிறான் பாருங்க, அதை அவன் உணர்த்துறான் பாருங்க. நீயோ ஆக்கிரி தீர்ப்பு உள்ளப்பட்டவன், நீ தண்டிக்க கூடியவன், நீ தவறு செய்தவன். அவர் அப்படி அல்ல, அவர் நீதிமான். நீ அந்த உணர்வு கூட இல்லாம நீ இப்படி இகழ்ந்து பேசுறைய. அவர் எந்த தவறு செய்யாதவரையா, அவர் சுத்த கண்ணர், அவர் நீதிபர, அவர் எந்த தவறும் பண்ணாதவர், நம்ம தகாத ஒன்றையும் அவர் நடப்பிக்காதவர். நம்ம தவறு செய்தவங்க, நம்ம நடப்பித்தவைகளுக்காக தண்டனை அனுபவிக்கிறோம். ஒருத்தனை குறிச்சு இகழ்வா நம்ம செயல்படுற காரியங்கள் ஈஸியா பண்ணிடுறோம்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தரோடு பேசிட்டு இருக்கிற நல்ல உறவை டக்குன்னு கட் பண்ணிடுறோம். சபையை ஈஸியா இகழ்ந்து பேசிடுறோம். ஊழியத்தை இகழ்ந்து பேசிடுறோம். ஒரு விசுவாசிய இகழ்ந்து பேசிடுறோம். டக்குன்னு ஒருத்தர் அவமானப்படுத்திடுறோம். அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்றது இல்ல. நம்ம அதை புரிந்து கொள்ளனா நம்ம எங்கதான் இருக்கிறோம்னு அர்த்தம். நரகம் தான், பரலோகம் கிடைக்காது, பரதீசு கிடைக்காது. ஆனா மற்றொருவனுக்கு பரதீசு கிடைச்சது, ஒருவனுக்கு நரகம் தான் கிடைச்சது. காரணம், அவன் பரியாசம் பண்ணல. அவன் இன்னொருவன் இயேசுவை இகழ்ந்து பேசி ஈஸியா பரியாசம் பண்றது, ஈஸியா நம்ம பேச்சுல செயல்ல ஈஸியா ஒருத்தனை பழி சொல்ல வச்சிடுறது. வசனம் சொல்லுது, தீய சொற்களினால், எப்படிங்க? தீய சொற்களினால் தீய சுபாவத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது. அவனுடைய கெட்ட சுபாவங்கள் வெளியே கொண்டு வந்து காண்பிக்க, இந்த மாதிரி நேரங்கள்ல கொண்டு வந்து காமிச்சிடுறது. அது வரைக்கும் நல்ல பொத்தி வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா என்ன செஞ்சணுமா, தலையை உள்ள வச்சிருக்கோம், புரியுன்னு வெளியே விடும். ஆமே, அது மாதிரி உள்ள விட்டு அப்புறம் வெளியே செஞ்சுக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கெட்ட குணங்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் துன்பார்க்கூட ஆலோசனை கேட்காம, பாவிகளுடைய வழியில நிற்காம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் பரியாச பேச்சுகள், பரியாச காரியங்களை செய்வது. அல்லேலூயா. அதுல 35 வசனத்துல, ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்கள் ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். முடிஞ்ச பாஸ்டே ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டேன், நான் பக்கம் போக மாட்டேனே. ஹலோ, பாஸ்டே அதை பார்த்துக்கிட்டோம், பாஸ்டமா அதை பார்த்துக்கிட்டோம், நான் போக மாட்டேன், செய்ய மாட்டேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இகழ்ந்து அவமானப்படுத்தி, ஊழியத்துல சபையில சில அவமானப்படுத்துகிற காரியங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. இந்த சிலுவை கள்ளன் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், மற்றவனையும் அல்லேலூயா அவன் அல்லேலூயா இயேசுவையும் இகழ்ந்து பார்க்கல, மற்றவர்களையும் கண்டித்து அவன் உணர்த்துகிறான். அவன் இகழ்ந்த மாதிரி இவனும் சேர்ந்து அவன் ஜோடி போட்டு அவன் இகழ். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்பான், மச்சான் நமக்கு ஒரு கிடைச்சாண்டா, சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதுமே, ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நைட்டே போன் பண்ணிக்குவாங்க, காது விட்டு போன் பண்ணிக்குவாங்க. ஆமே, அல்லேலூயா. அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செயல்படுவது, குடும்பமா உட்கார்ந்து பிளான் பண்ணி ஒரு திட்டத்தை செயல்பட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறது. இப்படி வாழ்க்கையில் அப்படி வரக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவை கல்லன்ட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். ரோமர் 12 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 12 அதனுடைய 19 வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால். பாருங்க, பழிவாங்குதல் எனக்குரியது, அவனுக்கான பதில் செய்ய வேண்டியது எனக்குரியது, நான் செஞ்சுக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் பழிவாங்காமலும் கோபாக்கினைக்கு இடம் கொள்ளாமல் இருங்கள். ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. சிலர் பழி வாங்குற எண்ணம், ஏன் இகழ்ந்து பேசுறாங்க, அவனை எப்படியாவது பழி வாங்கணும். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது கோயம்புத்தூர்காரன்னா எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. கோயம்புத்தூர்காரன் நான் தான். 2 பேர் தான் கோயம்புத்தூர்ல இருந்து, சென்னையில மெட்ராஸ்ல படிக்கும் போது 2 பேர் தான் கோயம்புத்தூர்ல இருந்து போனவங்க. நானும் இப்ப பொள்ளாச்சியில ஊழியர் செய்த பாஸ் ஆண்டனி அவர்கள் 2 பேரும் தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த அடுத்தவனை ஒடுக்கி பேச சொல்லுவாங்கல்ல, அவனை எப்படி சொல்றது, ஆமா கிண்டல் அடிச்சு பேசுறது, நக்கல் நையாண்டி பண்றது, அவனை ஆமா அவமானப்படுத்துறது, நம்ம ஜோக்கு நிமித்தம் அது என்னங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா, அதுல நம்பர் 1 நான் இருந்தேன் பைபிள் காலேஜ் படிக்கும்போது. என் பக்கத்துல எவனாவது வந்தான் சிக்குனா சேத்தான் ஓட்டி தள்ளிடுவான் அவன். தமிழ் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு டீமா பேசிட்டு இருப்பாங்க, எங்களை கண்ட உடனே தெரிச்சு கோயம்புத்தூர்க்கு வந்துட்டு எல்லாம் ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
அப்படி கிண்டல் பண்ணுவோம். இந்த நக்கல் அடிக்கிறது, பரியாசம் பண்றது, அதான் ஜோக்கு நிமித்தம் அவங்களை காயப்படுத்தாத மாதிரி பரியாசம் பண்றது, அது ஒரு பரியாசம். சிரிப்புல, ஜோக்குல அப்படி பண்றது. ஆனா அதோடைய பின் விளைவுகளை நான் பலதை அனுபவித்தேன். அவன் சொல்லுங்க, அதனுடைய பின் விளைவுகளை நான் அன்னைக்கு செஞ்ச பாருங்க. அது பின் விளைவுகளை நிறைய நான் பாதிக்கப்பட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. அப்படி பயங்கரமா அடுத்தவனை ஓட்டி பேசுவதில், அடுத்தவனை பயங்கரமா நம்ம ஓட்டுவதில் ஸ்பெஷலிஸ்டா இருந்தான். ஆனா அதனுடைய பாதிப்பை கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுத்தார். சில டைம்ல நம்ம பேசுற சில விஷயங்கள், அதுக்கான பாதிப்பை கர்த்தரே நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அடுத்தவங்க நம்ம பரியாசம் பண்ணி இகழ்ந்து பேசுவதனுடைய பாதிப்பை, அல்லேலூயா வசனம் சொல்லுது, அது நீங்க கோபாக்கினிக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது கர்த்தருடைய கோபம், அது பழி வாங்குவது, அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க பழி வாங்கணும்னு சொல்லி உங்க வாழ்க்கை நீங்களே தண்டிச்சிடாதீங்க. அதனால தான் அந்த சிலுவை கல்லங்கிட்ட சொல்றா, டே வேண்டாப்பா, அது நமக்கு வேண்டாம், இந்த காரியம் நமக்கு வேண்டாம், நம்மளும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், நீ இப்படி பேசி எச்சா ஒரு தண்டனைக்கு உள்ள போயிடாதப்பா. அதான் அந்த இன்னொரு கல்ல நாங்க சொல்லுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவு ஈஸியா ஒருத்தரை நம்ம பழி வாங்குறோம், ஈஸியா நம்ம இகழ்ந்து பேசிடுறோம், ஈஸியா கேவலப்படுத்திடுறோம். ஒருத்தருக்கு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், அவன் தெரியாம செய்யலாம் இருக்கலாம், அறியாம செய்யலாம் இருக்கலாம். அவனுக்கு கற்றுக் கொடுங்க. அதான் அங்க ஒரு பாயிண்ட் வருது. சோத்திரம். அல்லேலூயா. அவன் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுங்க. அவனை இகழ்ந்து பேசி 4 பேர் சேர்ந்து, பாத்தியா பாத்தியாடா, பாத்தியா நீ, அது கூட 2 பேர் சேர்த்துட்டு கிண்டல் அடிச்சு, அடுத்து 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு அடக்கி அவனை போட்டு குழி தோண்டி புதைக்கிறது. பேச்சுல, செயல்ல, வாழ்க்கையில யாரும் இகழ்ந்துராதீங்க. அது துன்மார்க்கன் செயல் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அது யாரு செயல்? அது துன்மார்க்க. நீதிமொழிகள் 18:3 வசனத்துல எல்லாம் சொல்லப்படுகிறது, அது துன்மார்க்கனுடைய செயல். சோத்திரம். அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 22:10 சொல்லப்படுகிறது, அதை துரத்தி விடு, அப்பதான் உன் பிரச்சனை மாறும். அது முதல்ல இந்த வசனம் வாசிங்க, 18:3 வாசிங்க. பரியாசக்காரனை துரத்தி விடு. பரியாசக்காரனை இல்ல, நீதிமொழிகள் 18:3. நீதிமொழிகள். துன்மார்க்கன் வர அவமானம் வரும். துன்மார்க்கன் வர என்ன வரும்? அவமானம் வரும். அவமானம் வரும். அவமானத்தோட நிந்தையும் வரும். ஆமா. நம்ம அப்படி நம்ம ஒருத்தர் அவமானப்படுத்துறா அப்படின்னா நம்ம யாரா மாறிடுறோம்? துன்மார்க்கனா மாறிடுறோம். அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த வசனம் வாசிங்க, 22 சோத்திர 10 வசனத்தை வாசிங்க. 22:10. பரியாசக்காரனை துரத்தி விடு. பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்பொழுது வாது நீங்கும். விரோதமும் அவமானமும் ஒளியும். ஏன் நமக்கு வாதை ஏன் நம்ம வாழ்க்கையில போராட்டம் ஏன் மாற மாட்டேங்குது? நம்முடைய வாழ்க்கையில ஏன் அவமானமே வருது? காரணம், நம்ம பரியாசம் பண்றோம், இன்னொருத்தருக்கு விரோதமா செயல்படுறோம். அதை முதல்ல நிறுத்து. ஆவியானவர் இதெல்லாம் உனக்கு நிறுத்துவா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சிலோட வாழ்க்கையில தீராத பிரச்சனை காரணம் இப்படிப்பட்ட சில சுபாவங்கள். இது மாறிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கை நிறைய சொல்லுவேன். என் வாழ்க்கையில பல வியாதி இருந்தது, பல சூழ்நிலை இருந்துச்சு. அதெல்லாம் என்னோட கேரக்டரை மாத்தின ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. பாஸ்டர் கேரக்டர் மாறிச்சாலேன்னு பாஸ்டமா கேட்டாதான் தெரியுங்கிறீங்களா? ஆமா, பாசமாட்டையும் கேளுங்க. சில நம்முடைய குணநலங்கள் மாறணும். எங்க அம்மா இருக்கிறாங்க, அம்மாட்ட கேளுங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்படிப்பட்ட குணம் இருந்தது, இப்ப என் குணம் எப்படி மாறி இருக்கு. நான் சொல்லுவேன், நிறைய நான் மாறிடுச்சு. என் வாழ்க்கை நிறைய குணங்கள் மாறிடுச்சு. நமக்கு இருக்கிற சில வாதைகள், சில அவமானங்கள், சில சூழ்நிலைகள் மாறணும்னா அதில் நம்ம செய்கிற சில காரியங்களை மாற்றணும். நீ பரியாசக்காரனை துரத்தி விடு. அப்படிப்பட்ட எண்ணத்தை நீ மாற்ற, ஆட்டோமேட்டிக்கா வாதை மாறும், அவமானம் மாறும், சூழ்நிலை மாறும். நீ அடுத்தவங்களை பேசுறது கொஞ்சம் நிறுத்த. அடுத்தவங்க பேச்ச கேட்கறதுக்குன்னே இன்னொருத்த வீட்டுக்கு போறது, அடுத்தவங்க கதையை நம்ம கறக்கிறதுக்குன்னே இவகிட்ட போய் ஐக்கியமா இருக்கிறது, வாசல்லையே காத்து இருக்கிறது, அவ வர்ற வரைக்கும் அப்படி வெயிட் பண்றது, அவங்களுக்கான காரியத்தையே செய்யறது. அவ வந்தா 4 விஷயத்தை கறந்துக்கலாம், அதுக்குன்னே போட்டு வாங்குறது. என்ன ஆமேன்னு வர மாட்டேன். என்னக்கா அந்த அக்கா எப்படி, இந்த அக்கா எப்படி, இந்த அண்ணா எப்படி,
அந்த விஷயம் ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு வேறொரு விஷயத்த போட்டு அந்த விஷயத்த கறந்து வாங்கிடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் பஸ்டே சொல்லிட்டேன், கண்ணன் அல்லேலூயா கள்ளனுடைய வாழ்க்கையில மாறறதுக்கு காரணம் வாய் மாறினாவே தெரியாது, நாவு மாறினாவே பேச்சு மாறினாவே எல்லாம் சரியா போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ரெண்டாவது ஆமென் அல்லேலூயா நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் பழி வாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது. சோத்திரம். இந்த கள்ளனுக்கு அந்த மற்றொரு வலதுபுறத்தில் இருந்த கள்ளனுக்கு அந்த கேரக்டர், அந்த குணமே அவனுக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பழிவாங்கிற எண்ணம், இகழ்ந்து பேசுகிற எண்ணம் அவனுக்கு இல்லவே இல்லை. மூன்றாவது பாருங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் அல்லேலூயா. மூன்றாவது விஷயம் பாவ உணர்வு அடைந்தவன். சொல்லுங்க இந்த வார்த்தையை, பாவ உணர்வு. சோத்திரம். என்ன பாவ உணர்வு? அதை வாசிங்க, 41வது வசனத்தை வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக பலன் அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லை என்று அவரை கடிந்து கொண்டு. ஆமென் சொல்லுங்க. அவன் அந்த பாவ உணர்வு அடைகிறான் பாருங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம பல தப்பு பண்ணிருக்கிறோம், நடந்தவைகளுக்காக நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பாவ உணர்வு அவனுக்கு அந்த சிலுவையில வந்துச்சு பாருங்க. நமக்கெல்லாம் எத்தனை சிலுவை வேணும்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை சிலுவை எடுத்தனாலும் நம்ம அவ்வளவு சிலுவைக்கு அவ்வளவு பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. உணர்றதுக்கு வாய்ப்பே பாவ உணர்வு. அதான் அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரதீசுல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு காரணம் அதுதான். அவன் மனுஷனுக்கு ஒரு மீட்பு. அல்லேலூயா. இவன் ரட்சிக்கப்பட்டானா, இவன் ஞானஸ்தானம் எடுத்தானா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டானா, கர்த்தருக்கு அவனுடைய எல்லா கட்டளை கீழ்ப்படிஞ்சானா, இவன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த சிலுவை நேரத்துல, மரண நேரத்துல அவன் கர்த்தருடைய காரியத்துல அவன் ஒவ்வொன்றா செய்தனாலதான் அவனை கர்த்தர் பரதீசுல கொண்டு போய் சேர்த்தான். அடுத்து இவனுக்கு சிலுவிலிருந்து இறக்கி இவனை கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சில் கொண்டு போய் பரிசுத்தாவை நிரப்பி அவனை அல்லேலூயா பரிசுத்த காரியங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு நேரம் காலம் கிடையவே இல்லை அவனுக்கு. அவ்வளவு டைரக்டா அவனுக்கு மரணம் தான். இந்த நேரத்தில் அவன் பாவ உணர்வு அடைந்தான். நமக்கு எவ்வளவு வாய்ப்பு வந்து நம்ம இன்னும் பாவ உணர்வு அடையாம இருக்கோம். அதனாலதான் நமக்கான இன்னும் பல விடுதலைகள் இல்லாம இருக்கிறது. அந்த சிலுவை கள்ளனுக்கு அந்த நேரத்துல கூட அவன் மரித்து போயிடுவான், காலம் முடிஞ்சிருச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்திலும் அவன் பாவ உணர்வு அடைந்தான் பாருங்க. அதனாலதான் அவன் மீட்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வாழ்க்கையில பாவங்களை அறிக்கையிடு. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். செய்த பாவங்களை அப்படியே தேவனுக்கு சொல்லணும், அறிக்கையிடணும். ஊழியக்கார்ட்ட வந்து நம்ம தனிமையா இருக்கும்போது ஊழியக்கார்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணி பாவத்தை மேற்கொள்ள பழகணும். பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு தவறு என் வாழ்க்கை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, நான் செய்து கொண்டே இருக்கிறேன், இதுல இருந்து நான் மீட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல இருந்து மீட்பதற்கு நீங்க பழகுங்க. உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் வரும். அவன் வெக்கப்படல, அவன் சோர்ந்து போல, அவன் எதை குறிச்சும் அவன் கவலைப்படவே இல்லை. என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவன் அந்த பாவ உணர்வு அடைஞ்சா பாருங்க. அவன் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் அவனை கண்டிச்சிருக்கலாம், அப்ப கூட அவனுக்கு பாவ உணர்வு வரல. இப்ப சிலுவையில இயேசுவோட நிற்கும் பொழுது அவன் அந்த பாவ உணர்வு அடைஞ்சான் பாருங்க. நிறைய பேர் வாழ்க்கையில இன்னும் பாவங்கள் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்துல பாவம் நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த பாவத்தை அறிக்கையிட்டான் கர்த்தர் நமக்கு பரதீசு என்கிற அல்லேலூயா தேவனுடைய நம்ம சமாதானமான இடத்திற்கு தேவன் உங்களை நடத்துவா. அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுது, வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். சங்கீதத்தில் நிறைய வசனங்களை வாசி. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். அந்த உணர்வுக்குள்ள தேவனுடைய அந்த வாழ்வுக்குள்ள என்னை நடத்துங்க, உயிர்ப்பீங்க என்று பல வசனங்களில சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம். வசனத்தை படிச்சு அந்த உணர்வு அடையுங்க, ஜெபம் பண்ணி அந்த உணர்வு அடையுங்க, சத்தியத்தை கேட்கும் போது அந்த உணர்வு அடையுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திருவிருந்து எடுக்கிறோம், இன்னும் புயலையே விட முடியல. ஆமென் சொல்லுங்க. திருவிருந்து எடுத்தாலும் இன்னும் எவ்வளவோ பாவங்களை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பாக்கு போடுறத நம்ம நிறுத்த மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. வீடுகளை போய் பார்த்தா இன்னும் பாக்கெல்லாம் வீட்டுல அப்படியே தான் இருக்கு, பக்கம் பக்கமா பாக்கு இருக்கு. ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத இன்னும் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கை தொடர்கிறதுனால தான் நமக்கான ஒரு நல்ல ஆசீர்வாதம் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா. நாலாவது பாருங்க, இந்த மனுஷனை குறிச்சு வேதத்துல வாசிக்கிறோம்.
அதே 41ஆம் வசனத்துல கடைசி சொல்லுகிறது, இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். மற்றவர்களை கண்டித்து உணர்த்துகிற, படிப்பிக்கிற, சரியான வழியில நடப்பிக்கிற ஒரு மனுஷன். நம்ம நல்லா வாழ்ந்தாத்தான், நம்ம சரியா உண்மையா இருந்தா மற்றவங்களுக்கு உண்மையா நடத்த முடியும். இவன் மனம் திரும்பினால் மற்றவர்களை மனம் திரும்ப வைக்கிறான். நீங்க நம்ம முதல்ல மனம் திரும்பினா மற்றவர்கள் ஆட்டோமேட்டிக்கா மனம் திரும்புறா. பீடி குடிக்காதரா அப்படின்னு அடிச்சு அப்பா இங்க திரும்பி போகவிட்டு கூடாது. சொல்றது புரியுதாங்களா உங்களுக்கு? கட்ட வார்த்தை பேசாது. அட இருடி மவளை, உங்க அப்பா மவளை என்ன அப்படின்னு மனைவி பார்த்து திட்டிட்டு பிள்ளைகளை கட்ட வார்த்தை பேசாது. அப்பாவை இங்க கட்ட வார்த்தை பேசிட்டு அப்புறம் பேசாதுன்னா எப்படி புள்ள பேசாம இருக்கும்? சொல்றது விளங்குதுங்களா? சொல்றது புரியுதா? அம்மா பயங்கரமா கட்ட வார்த்தை பேசிட்டு பிள்ளைய பேசாது வாய் அடிச்சு என்ன பண்றது? நம்ம முதல்ல மனதில் அடுத்தவங்களை மனதில் வைக்க முடியும். நம்ம சரியா வாழ்ந்தாதான் அடுத்தவர்களை நம்ம சரியா வாழ வைக்க முடியும். படிப்பித்தான், அவர்களை உணர வச்சான், அவர்களை கற்றுக் கொடுத்தான், அவர்களை கடிந்து கொண்டான் இந்த மனுஷன். சிலுவை கல்லனுங்கிற இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 5வது பரலோகத்தை நினைத்தான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நரகத்தை நினைச்சு பார்க்கல, உலகத்தை நினைச்சு பார்க்கல. எதை நினைச்சு பார்த்தான்? ஆமா ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். தேவ ராஜ்யத்தை நினைச்சு பார்த்தான், பரலோகத்தை நினைச்சு பார்த்தான். இன்னைக்கு நம்ம பரலோகத்தை நினைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தை நினைக்கிறோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரத்தான் நினைப்பு வருது. முடிஞ்ச உடனே கடைக்கு போறதான் வருது. சத்தியமெல்லாம் 2வது. முதல்ல அதை போய் முடிச்சோன்னு இந்த வேலையை பார்க்கணும், இந்த காரியத்தை போய் செய்யணும். இன்னைக்கு வராம போனா பாஸ்டர் திட்டுவார்னு வந்தேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. முடிஞ்சோன்னா கஞ்சி கூட குடிக்காம ஓடி போய் அந்த வேலையை பார்த்தாதான் ஒரு நிம்மதி. பரலோக நினைப்பே வர்றதில்ல. பாடும்போது சிலருக்கு நினைப்பே வர்றதில்ல. பரலோகத்தை குறிச்சு சிந்தனை இல்ல, தேவனை குறிச்சு சிந்தனை இல்ல. ஆமா, நம்ம போக வேண்டிய அந்த பரதேச குறிச்ச ஒரு ஞாபகம் இல்ல, ஆபிரகாம் குறிச்சு ஞாபகம் இல்ல, ஆபிரகாம் மடியில உட்கார்ற ஒரு ஞாபகம் இல்ல. அப்பா நீர் போகும் பொழுது என்னையும் நினைச்சுக்கங்கப்பா, நானும் அங்க வர்றதுக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா நான் வர முடியாத இடத்துல இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, இல்ல நீ வருவாய், உன்னை நான் எங்க கொண்டு போவேன்? என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பா. சமாதானமுள்ள இடத்துல, சுகமுள்ள இடத்துல, நிம்மதியுள்ள இடத்துல நீ மனம் திரும்பினபடினால, நீ கற்றுக்கொண்டதுனால, எனக்கு நீ பயந்து வாழ்ந்ததுனால என்னோடு கூட நீ அங்க இருப்ப. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாக்க. விட்டா எப்ப போய் தூங்கலாங்கிறது சிலருக்கெல்லாம் ஒரு நினைப்பு. இங்கேயே தூங்குறாங்க, சோத்துறோம். அப்ப விட்டா தூக்கம் வருமா வராது? பரலோகத்தை நினைச்சு பாருங்க, ஆவியான நினைச்சு பாருங்க. என் வாழ்க்கை முழுவதும் பரலோகம். ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கை எப்போது நம்ம நினைப்பெல்லாம் அந்த பரலோகத்தை சார்ந்து இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தில்? ஆமா, இந்த சிலுவை கல்லனை குறித்து சிறப்பான நான் 5 விஷயத்தை சொன்னேன். 1, அவன் பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. ஆமா. 2, ஆமென், பழி சொல்லாதவன், பழிக்காதவன். 3, பாவ உணர்வடைந்தவன். 4, படிப்பிக்கிறவன், கற்றுக் கொடுக்கிறவன், கடிந்து கொள்கிறவன். சோத்ரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோத்ரம். 5, ஆமென், பரலோகத்தை நினைக்கிறவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்தை நினைக்கிறோம், பரதேசத்தை நினைக்கிறோம், தேவ சமூகத்தை நினைக்கிறோம், தேவனுடைய மறைவிடத்தை நினைக்கிறோம். அல்லேலூயா. ரகதனமா ரகதலரபா. வாய்களை திறந்து சத்தமா ரகதனமா ரபரபா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு இது பல மடல்களை கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா.